Hi friends, welcome to Jo Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல டொமேட்டோ சிக்கன் மசாலா ட்ரை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆனியன்லாம் யூஸ் பண்ணாமல் டொமேட்டோ பேஸ்டாக செஞ்சது. ஒரு பேனில் ஒரு 20 கிராம்ஸ் பட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு 250 கிராம் சிக்கன்னா 10 கிராம்ஸ் ஈச் 250 கிராம்ஸ் சிக்கனுக்கு பட்டர் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை, கிராம்பு ஒரு 5-6 கிராம்பு, அதுக்கப்புறமேல கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும். அது தாளித்ததுக்கப்புறமேல ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ வந்து நான் ஒரு 3/4 கிலோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஈச் 250 கிராம்ஸுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல ஒரு 3 மீடியம் சைஸு நல்லா ஒரு பழுத்த தக்காளியாக நான் வந்து கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இதை நம்ம கவர் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் அப்பப்போ இடையில கொஞ்சம் வதக்கிட்டு அப்படி மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சீக்கிரமாக வந்து குக் ஆகி கொஞ்சம் நல்லா மசிஞ்ச மாதிரி ஆயிரும். கொஞ்சம் நம்ம அந்த கரண்டிலையும் கொஞ்சம் அமுத்தி விட்டு இது பண்ணலாம். அப்போ வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அந்த கிரேவி வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமேலு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா. வேறு எதுவுமே இதுக்கு போட வேண்டாம். கொத்தமல்லி தூள்லாம் வந்து இதுக்கு போட தேவையில்லை. இது மட்டும் போட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை போட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனையும் இதுக்குள்ளார போட்டு நல்லா வந்து பெரட்டுறோம். இதை நல்லா வந்து பெரட்டுறப்ப என்ன ஆகும்னா அந்த மசாலாலாம் சிக்கனில் போய் படணும். நல்லா மசாலா சிக்கனில் போய் அதை கவர் ஆகிற வரை அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு உள்ளே இறங்கும். இப்போ தக்காளியிலையும் தண்ணி இருக்குது. அப்போ சிக்கன் வேகிறப்ப அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் கிரேவியாட்டையோ குழம்பாட்டையோ பண்ணாமல் கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறனால அந்த தண்ணியே சிக்கன் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்றோம். இதுக்கப்புறம் இடையில வந்து இது வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும். சிக்கன் பொறுத்து இருக்குது. இப்போ வந்து நம்ம அப்பப்போ இடையில வந்து திறந்து கொஞ்சம் கிளறி விட்டுறணும். கொஞ்சம் சம்டைம்ஸ் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால வந்து கிளறி விட்டு திருப்பியும் வந்து நம்ம மூடி வைக்கிறோம். இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். வேணுன்னா உப்பு காரம் நீங்கள் கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுன்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ இது இன்னும் வந்து கொஞ்சம் அந்த ஈரமாக தான் இருக்குது. கொஞ்சம் அந்த மசாலா இருக்கிற மாதிரி அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடியாக வந்து அரிஞ்சிட்டு அதுக்குள்ளார அதையும் சேர்த்து அப்படியே ஒரு கிளறி விடணும். அப்புறம் இது ஃபைனலாக ஒரு டச் கொடுக்கறதுக்காக க்ரீன் சில்லி நல்ல காரமாக ஸ்பைஸியாக வேணும்னா ஒரு 4 க்ரீன் சில்லியை கூட ஜஸ்ட்டு கீறி விட்டுட்டு 2ஆக கீறி கட் பண்ணுறோம். நீட்ட வாக்கில் 2ஆக கட் பண்ணி தான் நம்ம போடணும். அதை வந்து அதோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அந்த க்ரீன் சில்லியை வந்து அதில் போட்டுட்டு நான் வந்து இப்போ ஒரு 2 தான் போட்டிருக்கேன். ரொம்ப காரமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே காரமாக தான் இருக்கும். இதை போட்டுட்டு ஒரு 1/2 மினிட் மட்டும் கூட மூடி வச்சா கூட அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கிரும். அவ்வளோதான். ஸோ இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். சீக்கிரம் ஒரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.